அனைவருக்கும் வணக்கம். மேடையில் என்னோடு அமர்ந்திருக்கக்கூடிய மங்களம் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் கந்தசாமி அவர்களுக்கும், கல்வியினுடைய செயலர் அன்புக்குரிய சகோதரி திருமதி செல்லுமணி கந்தசாமி அவர்களுக்கும், நீண்ட நாட்களாக கல்வி பணியில் இருக்கக்கூடிய பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியரும் நிர்வாக அலுவலருமான அன்புக்குரிய ரங்கசாமி அவர்களுக்கும், மற்றும் இந்த கல்வி நிறுவனங்களுடைய பல்வேறு பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும், தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி எண்ணி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், அடுத்து நாம் என்னவாக போகிறோம் என்ற கனவோடு முல்லை நறுமலராய், முருகொழிக்கும் தாமரையாய், மல்லிகை பூவாய், மறுக்கொழுந்தாய், சண்பகமாய், நெஞ்சிற் கவலையெல்லாம் நீங்க திருமுகத்தில் புன்சிறப்பி காட்டும் போற்றும் இளமதிகளாய், இளம் சூரியன்களாய் இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே கல்வியை பற்றி நீங்கள் நல்ல வேளை பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்குத்தான் சொல்ல வேண்டும், மாணவர்களாம் சொல்ல தேவையில்லை. நமது கந்தசாமி அவர்கள் பேசும்போது உருக்கமாக பேசினார். உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு மகனையும் குழந்தையும் படிக்கிறதற்காக தான் செய்கிறார். நான் பள்ளிக்கு சென்றது, நான் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் படித்த பள்ளி, உங்களுக்கு நிறைய பேர் தருமபுரிக்காரங்க இருக்கீங்களா, அதிகமான அரசினார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளி ஒரு சிறந்த பள்ளி. ஏன்னா முன்னால் கணேசா தேட்டர் இருக்குது, பின்னால் ஆனந்த் தேட்டர் இருக்குது, அவ்வளோதான். புரியுதா? ஆனால் நான் வேலைக்கு செல்ல வேண்டும், பெரிய அலுவலராக என்றெல்லாம் படிக்கவில்லை. பள்ளிக்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும். எனது பள்ளி பருவத்திலே நான் கவிஞனாக வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது. ஒரு கவிஞனாக வேண்டும், கதாசிரியனாக வேண்டும், பாடகனாக வேண்டும், ஓவியனாக வேண்டும், நாடகாசியனாக வேண்டும், நடிகனாக வேண்டும், சொற்புலவனாக வேண்டும், விளையாட்டு வீரனாக வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும் என்றுதான் ஆசை இருந்தது. பிறகுதான் நான் அறிவியல் படிக்காதனால் எனக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் கிடையாது. ஆனால் எனது ஆசிரியர்கள் என்னை தமிழை நன்றாக பேச கற்றுத்தந்தார்கள். அதான் உண்மை. இன்றைக்கு அவர் சொல்கிறார், என்னுடைய தாய் தந்தையும் படிக்காதவர்கள் தான், ஆனால் நிறைய பேர் ஒசூரில் இன்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஒசூரிலே என் தம்பி சப்கலெக்டராக இருந்தான், குணசேகர்னு பேர். இப்போ வெள்ளூரில் PA ஜெனரல் டெப்டி கலெக்டராக இருக்கான். எங்களுடைய சகோதரி டெப்டி தாசில்தார் ஓமலூரில் இருக்கேன். என்னுடைய அக்கா சூப்பரண்டாக ரிட்டையர் ஆகிட்டாங்க. நான் கல்வித்துறையில் இருக்கேன். ஆனால் உண்மை என்ன என்றால், என்னுடைய தாய் தந்தையர் படிக்காதவர்கள். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு 3 வார்த்தைகள் தான் தேவை. உங்களுக்கு தான் அது சொல்கிறேன். நீங்களும் சரி, பையனும் சரி, விடாமுயற்சி, கடின உழைப்பு, சற்றே புத்திசாலித்தனம். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் இருக்கிறவன் தான். நீங்கள் எல்லாரையும் சொல்லுவீங்க, சார் பையன் அப்படி வரணும் இப்படி வரணும்னு. ஒரு சின்ன பையன் இருந்தான், ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒழுங்காக படித்தது கிடையாது. அவங்க டீச்சர் சொன்னாங்க, உங்கள் பையன் ஒழுங்காக படிக்கலை, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாடான்னாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக கூட்டிகிட்டு வந்தவொடனே சொன்னாங்க அந்த அம்மா கிட்ட, உங்கள் பையன் ஸ்லோ லேர்னர், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு TC வாங்கிட்டு போயிடுங்கன்னாங்க. அந்த பையனும் அம்மாவும் அழுகுறாங்க, வேறு எங்கே சேர்த்துறது இல்லைன்னு, பையன் படிப்பாங்கன்னு. இல்லை எனக்கு TC வாங்கிடுங்கண்ணா. TC வாங்கிட்டு அந்த பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு தொழில் நஷ்டம் வந்துடுது. அவமானம் தாங்காமல் அவருங்க என்ன செய்கிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க. வெளியூருக்கு போகிற பையன் ரயிலில் பேப்பர் விற்கிறான். ஒரு முறை விற்காத பேப்பரை படிக்கும்போது அதில் பாஸ்பரஸ் எரின்னு படிக்கிறான். அந்த பாஸ்பரஸை கடையிலேருந்து வாங்கிட்டு ரயில் பெட்டியில் பரிசோதிக்கும் போது ரயில் பெட்டி தீப்பிடிச்சிக்குது. அதை அனைத்த ஊழியர்கள் அவனை கொண்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டர் நிறுத்துகிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் ஓங்கி அறையிறாரு, ஒரு காது கேட்காம போயிடுது. அப்படி காது கேட்காத அந்த பையன்தான் தன் வாழ்நாளிலே இறக்கக்கூடிய 82 வயது வரை 1682 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். அவன்தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்த தாமஸ் ஆல்வா எடிசன். அதுதான் உண்மை. ஏன்னா விடாமுயற்சியும் தன்மைக்கும் புத்திசாலித்தனம் இருக்கணும். இந்த நான் பேசக்கூடிய ஒலி வாங்கி, ஒலி பெருக்கி, இந்த ஒளி விளக்கு, இந்த கான்கிரீட் பில்டிங்லாம் கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் 7வது தான். ஒரு உண்மை என்னென்னா, அவர் லைட்டை கண்டுபிடிக்கும் போது தன்னம்பிக்கையோடு இருந்தார். அவர் 999 முறை தோல்விவிட்டு 1000வது முறை தான் இந்த ஒளி விளக்கை கண்டுபிடித்தார். டங்ஸ்டன் போட்டு கண்டுபிடிச்சார். பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் கிண்டலாக பேசினார்கள். நீங்கள் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறீர்களே, 999 தோல்வி அடைந்திருக்கிறீர்கள், அதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள்.
அவர் சொன்னார், நான் 999 முறையும் வெற்றியை தான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். எப்படி என்றார்கள், 999 முறை எதெல்லாம் எரியாது என்று கண்டுபிடித்திருக்கிறேன் என்றார். தோல்வியை பற்றிலாம் நீங்களாம் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் நிறையா படித்த 15 எக்ஸாம் எழுதிருக்குன்னா எவ்வளோ ஃபெயிலியர் பண்ணி கவுண்ட் பண்ண மாற்றிருக்கீங்களா? நான் ஆஃபீஸில் வந்துட்டு என்னென்னைக்கெல்லாம் போய் பரிச்சு லீவ் எடுப்பேன், ஒழுங்காக படிக்க முடியுமான்னு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு, அவர் வரலாற்று சாதனை, உங்களுக்கு தெரிந்தவர் தான். அவர் 1809 பிறந்தார் அமெரிக்காவில். 30 அவர் வந்து வக்கீல் தொழில் வந்தார். வக்கீல் தொழில் ஒழுங்காக நடக்கலை. 33 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சார், அது லாஸு. 36 உள்ளூர் கட்சி காங்கிரஸில் சேர்ந்தார், அதில் எலெக்ஷன் தோத்தார். 43 செனட்டில் நின்று தோத்தார். 46 எலெக்ஷனில் செனட்டில் நின்று தோத்தார். 1953 அவர் மீண்டும் வந்து உட்கட்சி தேர்தலில் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் உறுப்பினர் தேர்தல் அதில் தோத்தார். 1956 துணை செயலாளர், கட்சியோட துணை செயலாளர் அதில் தோத்தார். 1960 பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்னார். எதிர்கட்சிக்காரங்களாம் கிண்டலாக விமர்சனம் பண்ணாங்க, இந்த குரங்குக்கா அவங்களது ஓட்டு, அவர் அவருடைய முகத்தை பாருங்களின் குரங்கை போல் இருக்கிறது என்று. ஆனால் அதில் வெற்றி பெற்றார். அவர்தான் தாமஸ்ங்கிற ஆபிரகாம் லிங்கன். இந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து 1830 1860 வரையும் வந்து தோத்துக்கிட்டே இருந்தார். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனம் தான். நிறைய பேர் இங்கே டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பெருசெல்லாம் விருப்பம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10-20 இன்ஸ்டியூஷனை சொல்கிறேன். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது, 4 ஸ்டேட்டில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் திருவனந்தபுரத்தில் இருக்குது, திருப்பதியில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் IIM இருக்குது, அது IBMனு ஒரு MBA +2 முடித்த ஒன்று இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இருக்குது, அது வந்து பம்பாயில் இருக்குது. பனாரஸ் இந்தியன் இன்ஸ்டியூட்டோடைய காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது இல்லாமல் வந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னு இருக்குது. இதில் BSc சேர்ந்தால் 5000 ரூபா கொடுக்குறான். புரியுதுங்களா? ராமானுஜா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. நேஷனல் ட்ராமா இருக்குது. ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. நேஷனல் ஆஃப் டிசைன் இருக்குது. நேஷனல் ஆஃப் டிசைனில் படித்த பையன் தான் ரூபா நோட்டில் ரூன்னு இருக்க அந்த டிசைனை வரைஞ்சவன். அதுக்காகவே 10 கோடி பரிசு வாங்கினான். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி இருக்குது. இதெல்லாம் படிக்கிற ஒரு சமூகம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் படிக்கிற சமூகத்தை விட்டுட்டு நாம் ஏதோ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் சொன்னது எல்லாமே மத்திய அரசாங்கத்தால் நடைபெறக்கூடிய நிறுவனங்கள். அதிலே போய் படித்தால் தான் பெருமை. அதில் வெறும் 15,000 20,000 தான் ஃபீஸு. நமக்கு வெறும் நீட்டும் ஜிஇ மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டுமே அல்ல, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் சென்னையில் வந்து இந்தியன் ஸ்டாட்டிக்கல் இன்ஸ்டியூட் இருக்குது, நான் போயிருக்கேன். அதில் 500 பேர் படிக்கிறான்னா வெறும் 20 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரனாக இருப்பான். 12 பேர் மீதி எல்லாமே நார்த் இந்தியன் படிச்சுட்டு இருக்கிறான் சென்னையில் ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு. மாதம் 7,000 ரூபா ஸ்டைஃபண்டு. இந்தியன் ஆஃப் சயின்ஸுக்கு போங்க பெங்களூரில் ஸ்டைஃபண்ட். இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா இதுக்கும் தேர்வு, பயாலஜி படித்து மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். இப்போ QCET சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் இருக்குது. அதில் இருக்க 1500 மாணவர்களில் 150 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரங்க. கேரளாக்காரங்களும் ஆந்திராக்காரங்களும் கர்நாடகம் படிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு அது தெரியவே இல்லை. தெரியாமே பெற்றோர்கள் என்ன செய்கிறீங்க, நீ மேலே வரணும் பரவாயில்ல, இவங்களாம் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க, நிறையா நிறுவனங்கள் இருக்குது, உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. எங்களோட இணைஞ்சு பாருங்கள், நாங்களாம் அவ்வளோ பதவியில், எங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்க, அவங்களுக்கு என்னென்ன தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்னா என்ன, யூனியன் பப்ளிக் சர்வீஸ்னா என்ன தெரியாது. நாங்கள் எப்படி படிச்சிருப்போம்? ஆக பெற்றோரும் ஆசிரியர் ஒரு டயலாக் பேசுவீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு டயலாக் தான், உங்களை நாங்கள் சிற்பங்களாக செதுக்குகிறோம். நான் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. சிற்பங்களாக செதுக்குவதற்கு எங்கள் குழந்தைகள் ஒன்றும் கற்களோ பாறைகளோ அல்ல, அவர்கள் பூக்கள். இந்த பூக்களை பறிக்காதீர்கள், அவ்வளவுதான். அவருக்கு விருப்பமான படிப்பை அவர்களுக்கு படித்து கொள்ளட்டுமே. நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுனால என்ன பயன்? நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண முடிஞ்சாலும் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் எப்படி பையனை வளர்க்குன்னு நினைக்கிறீங்க? திறமையுள்ளவனாக புத்திசாலித்தனமாக இருக்கும். திறமைனா என்ன? என்னுடைய தமிழாசிரியர் இருந்தார். என்னுடைய தமிழாசிரியர் வந்து நான் 7வது படிக்கும்போது எனக்கு எதுகை மோனை ஈபுங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்தார். எதுகைன்னா என்னன்னா, 2வது எழுத்து ஒன்றை வந்தால் எதுகை என்றும், முதல் எழுத்து ஒன்றை வந்தால் மோனை என்னும், இறுதி எழுத்தோ சொல்லோ சீரோ ஒன்றை வந்தால் அது வந்து இயைபு என்று சொன்னார். அதுக்கு எல்லா தமிழாசிரியரும் உங்களுக்கு தெரியும், ஒரு
ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு தூவும் மலைன்னு. ஆனால் இன்னொரு தமிழாசிரியர் 8ஆவதுல வந்தார். அவர் சொன்னார், எல்லா சினிமா பாட்டிலையும் எதுகை மோனை இருக்குது, எல்லா சினிமா பாட்டிலையும் எதுகை மோனை இருக்குது. எடுத்துக்காட்டா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், அடடா மலடா அடமலடா, அழகா சிரிச்சா புயல் மலடா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலவது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. இயல்பு இருக்கு, புரியுதுங்களா? இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துதா அப்படின்னாங்க. அப்போ உங்கள் பையன் ஒரு பெரிய பாடலாசிரியர் ஆக வேண்டாமா, ஒரு கதாசிரியர் ஆக வேண்டாமா? நோபல் பரிசுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் டாக்டர் கொடுக்கறதில்ல, புரியுதுங்களா? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்கு இல்லை லிட்ரேச்சர் ஃபீஸுக்கு தான் கொடுக்குறான். உலகத்திலேயே மிகப்பெரிய பரிசு அது வாங்குறது தான். அப்படி தன் மகனை உருவாக்க வேண்டும் என்று நினையுங்கள். அதுதான் உங்களுடைய பெற்றோருடைய சிறந்த சாதனையாக. நிறைய பேர் அட்வைஸ், கஷ்டப்பட்டு படிடா கஷ்டப்பட்டு படிடாங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். படிக்கிறது கஷ்டமா? ஏன்னா அதிகமாக படித்த நான் சொல்கிறதுக்காக கேட்குறேன். கஷ்டப்பட்டு கிணறு வெட்டலாம், கஷ்டப்பட்டு ரோடு போடலாம், கஷ்டப்பட்டு கிணறு வெட்டலாம், ரோடு கஷ்டப்பட்டு கல் உடைக்கலாம். படிக்கிறது கஷ்டமா? நீங்கள் போய் அவனை கஷ்டப்பட்டு அந்த ஸ்லோகத்தை மாட்டுங்க, இஷ்டப்பட்டு படிக்க சொல்லுங்கள், அவனுக்கு இஷ்டமானதை படிக்க சொல்லுங்கள். வாழ்க்கையிலே அவன் மிகப்பெரிய பதவிக்கு தான் வரணும். நாங்களெல்லாம் நான் இப்படித்தான் இதுதான் பதவி என்று சொல்வதே இல்லை. ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய, நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பசங்க படிக்கிற புத்தகத்தில் போய் பாருங்கள். 3ஆவதுலேருந்து 12வது வரையிலும் 300 புக்கில் என் பேர் இருக்கும். இனிமேல் போய் பாருங்கள், இனிமேல் போய் பாருங்கள். அந்த புத்தகத்தை எழுதும்போது கடந்த வருஷம் நான் சிலபஸாக இருந்தேன். 300 புத்தகத்தில் எப்படிலாம் பையனுக்கு என்னெல்லாம் புத்தகம் எழுதுகிற மாதிரி படிக்கிறது ஈஸியாக எதுவும் இல்லை. யாராவது 10வது படிக்கிற பிள்ளைங்கிறீங்களா? சும்மா கேள்விகளை கை தூங்குங்க. 10th படிக்கிறவங்க இருக்கீங்களா? சரி, அவங்க என்ன இந்த யூனிஃபார்ம் என்ன ஸ்டேட் போர்டா, என்ன போர்டு? மெட்ரிக். ஒன்றும் இல்லை பிரச்சனை. அப்போ ஒன்றும் இல்லை. 1857 முதல் இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸா? சொல்கிறது சரியா? சொல்கிறது சரியாப்பா? சோசியல் ரைட்ஸ் எங்கே இருக்காங்க? இருக்காங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. நான் தமிழில் சொல்கிறேன், ஏன்னா ரெண்டுக்கும். 1857 முதல் இந்திய சுதந்திர போர், 1858 விக்டோரியா அரசின் பேரறிக்கை, 1861 இந்தியன் கோட் சட்டம், 78 வட்டார மொழி பத்திரிகை தலை சட்டம், வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட், 80 ரிப்பன் பருவ பதிவேற்றல், 81 தொழிற்சாலை சட்டம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 82 ஹண்டர் கல்விக்குழு, 83 இல்பர்ட் மசோதா, 85 இந்திய தேசிய காங்கிரஸின் தோட்டம், 905 வங்க பிரிவினை, 906 முஸ்லீம் லீக்கு, 907 சூரத் பிளவு, 909 மிண்டோ மாலி சீர்திருத்தங்கள், 911 வங்க பிரிவினை இணைத்து, 16 லக்னோ நடவடிக்கை, 17 ஜாலியன் ரவுலட் ஆக்டு, 18 கேதா சாம்பரன் சத்திரக, 18 கேதா சத்திரகலா, 19 ஜலால் படுகொலை, ரவுலட் ஆக்டு, மாண்டிக் செம்சூர் சீர்திருத்தங்கள், 920 ஒத்துழைமைக்கு, 21 மாப்பிளிமார் கலவரம், 22 சௌரி சவரா நிகழ்ச்சி, 23 சுயராஜா கட்சி, 24 பெல்காம் மாங்கரஸ் மாநாடு, 25 சிஆர்தாஸ் சிறப்பு, 27 சைமன் குழு வருகை, 28 நேர் அறிக்கை, 29 பூர்ண சுவராஜ்யம், லாகூர் காங்கிரஸ் மாநாடு, 30 உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, முதல் மற்றும் வாஜ்ய மாநாடு, 31 காந்தி ஒப்பந்தம் 2வது மாநாடு, 32 பூனா ஒப்பந்தம், வகுப்பு அடிப்படைத்து விருது 3வது மாநாடு, 35 இந்திய அரசு சட்டம், 38 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தோட்டம், 40 முகமது ஜின்னாவோட இரு நாடுகள் கொள்கை, 40லேயே லில்லுத்தோ பிரபு ஆகஸ்ட் நன்கொடை அறிவிப்பு, 41லேயே வெள்ளையினை வெளியேறிக்கை, கிரிப்ஸ் தூதுக்குழு, இந்திய தேசிய இராணுவத்தின் தோட்டம், 44 ராஜாய் திட்டம், 45 சிம்லா மாநாடு, 46 அமைச்சரவை தூதுக்குழு வருகை, 47 மவுண்ட்பேட்டன் திட்டம், 47 சுதந்திரம் வாங்குறோம், 49 அரசியலமைப்பு எழுதி ஒப்படைப்பு, 58 கொண்டு குடியரசாகுதல். பரவாயில்ல, இதெல்லாம் கைத்தட்டுங்கிற எனக்கு சந்தோஷம்தான். இதில் நான் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். மனப்பாடம் பண்ணது கஷ்டமா, விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறது கஷ்டமா? எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. மனப்பாடம் பண்ணது தான் கஷ்டமா? அது பையன் சொல்லுவான், விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறது தான் அவன் தான் சாதனையாளன். நான் இங்கே ஈரோட்லேயும் முதமணி கல்வி வளராக இருந்தேன். இப்போ எங்கள் வாத்தியாரங்களாம் கண்டா என்ன நடுங்குவாங்க. அவருக்கே தெரியும், ரங்கசாமிக்கு பார், அவர்லாம் வேறு இருக்கார். நான் அந்தியூர் மலைக்கு போகும்போது உங்களுக்கு தெரியுதோ இல்லையா, எனக்கு எல்லா ஊர், நான் தருமபுரி கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி சிவா வந்திருக்கேன், தருமபுரி சிவா வந்திருக்கேன், திருவண்ணாமலை சிவா வந்திருக்கேன், இங்கேயும் இருந்திருக்கேன். மலை மேலே ஏறினா எடுத்த உடனே தாமரக்கரை, தட்டக்கரை, ஈரட்டி வந்தனை, திருச்சினாம்பாளையம், ஓசூர், தேவரமலை அடித்து நொறுக்கிட்டு போவேன். அந்த பக்கம் காடட்டி, கெத்தேசால், கேர்மாலம், கல்கடம்பூர் பசம், அப்படியே போய் நான் என்ன செய்வேன், தாளவாடி போயிடுவேன். முதல்ல மனப்பாடம் பண்ணதை பெருசாக பேசுகிறீங்களே. உலகத்திலே இமயமலை ஏறது கஷ்டமா, இமயமலை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா? ஏறது தான் கஷ்டம். இமயமலையை பற்றி சொல்கிறேன். இமா என்றால் பனி என்று பொருள், லயம் என்றால் உரையும் இடும் பொருள். அதான் இமாலயா. ஆ என்றால் இறைவன் என்று பொருள், லயம் என்றால் உரையும் இடும். இமயமலையில் எப்படி இருக்குன்னா, ராஜஸ்தானில் இந்தியாவையும் பிரிக்கிறது சுலைமான் ரேஞ்சு, பாபர் அந்த வழியாக தான் வந்தார். இந்தியாவையும் பாகிஸ்தான் பிடிக்கிறது காரகோரம் ரேஞ்சு, இந்தியா ஆப்கானிஸ்தான் பிடிக்கிறது இந்துகுஸ் ரேஞ்சு, இந்தியாவின் சீனா பிடிக்கிறது குன்லுன் ரேஞ்சு, இந்தியாவின் நேபாளம் பிடிக்கிறது
கைலாஸ் ரேஞ்சு, மேலே ஜம்மு காஷ்மீர் லடாக் ரேஞ்சு, கீழே ஜாஸ்கர் ரேஞ்சு, அது கீழே பீர்பாஞ்சல் ரேஞ்சு, ராஜஸ்தானில் இருக்கிற ஆரவல்லி ரேஞ்சு, இந்த பக்கம் இருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மகாராஷ்டிராவில் விந்தி சாத்புரா மலை, ஒரிசாவில் வந்து மைக்கல் ரேஞ்சு, புரியுதுங்களா? அந்தாண்ட பூர்வாச்சல் ரேஞ்சு பர்மா பக்கம், அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது பட்கை ரேஞ்சு, இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை. இப்போ இதெல்லாம் மனப்பாடமாக இந்த புத்தகத்தில் இருக்கிறதான் பேசிகிட்டு இருக்கேன். பசங்க அப்படியே பார்க்குறேன். அவன் புத்தகத்தில் நான் இப்போ பேசுகிறதுலையுமே அவன் பாட புத்தகத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மலையை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா, இந்த மலையில் ஏறுறது கஷ்டமா? மலையில் ஏறுறது தான் இப்போ தான் தெளிவாக வந்திருக்காங்க. நீங்களாம் புத்திசாலியா? நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? சரி, இந்த ஊர் பேர் என்ன? என்ன ஊர்? இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த அந்தியூரில் எத்தனை காக்கா இருக்கு? யாராவது தைரியமாக சொல்லுங்க. கரெக்டாக நம்பராக சொல்லணும். எல்லாம் நிறையா இருக்குங்கிறாங்க. அக்பர் ஒரு முறை பீர்பாலை பார்த்து கேட்டார், பீர்பால், உன்னை எல்லோரும் புத்திசாலின்னு சொல்கிறாங்களே, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவியான்னு. கேளுங்க ஏன்னாரு. நம்ம டெல்லி மாநகரத்தில் எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டார். அவர் உடனே சொல்லிட்டாரு, 15,125ங்கயான்னாரு. என்னைய எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னாரு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் போய் எண்ணி பார்த்துங்கயான்னாரு. அதிகமாக தான் என்னைய சொல்லுவேன்னாரு. எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பிடிச்சிருங்கய்யா. குறைவாக தான் என்னைய எல்லாம் வெளியூர் போயிருக்கீங்கன்னாரு. அதான் புத்திசாலித்தனம். புத்திசாலியாக இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் வாருங்க. எனக்கு நீ வரும்போது வந்து நம்ம கரஸ்பாண்டர் இன்றைக்கி மழை வருமா வருமானு இருக்காரு. மலையை பற்றி ஒரு 7 கவிதை எழுதுகிறான். உங்கள் அந்தியூரில் இருக்கிற 7 கவிதை எழுதுகிறான். மலை கூட அழகுதான், மலை கூட அழகுதான், வீடு ஒழுகாத வரை. உங்கள் +2 பையன் ஒருத்தன் எழுதுகிறான் கவிதை. இந்த ஸ்கூலில் இருக்க, மழை வருவதற்குள் போய் பார்க்க வேண்டும், மழை வருவதற்குள் போய் பார்க்க வேண்டும் அவள் போட்ட கோலத்தை. நீங்கள் தப்பாக நினச்சிங்க. கி ராஜநாராயணன் ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவரும் மலையை பற்றி கவிதை எழுதியிருக்காரு. மலைக்கு கூட நான் பள்ளிக்கு ஒதுங்கியது இல்லை. அவர் 5வது மேலே படிக்கலை. அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவர் எழுதுகிறாரு, மலைக்கு கூட நான் பள்ளிக்கு ஒதுங்கியது இல்லை. ஒரு நாள் மழை பெய்தது, பள்ளியில் ஒதுங்கினேன். அப்பொழுதும் பள்ளியை பார்க்கவில்லை, மலையே பார்த்து கொண்டிருந்தேன். எங்கள் தமிழ் வாத்தியார் மலையை பற்றி கவிதை எழுதுகிறாரு. மலையும் கவிதையும் ஒன்றுதான், மலையும் கவிதையும் ஒன்றுதான், எப்போது வரும் எப்போது போகும் என யாருக்கும் தெரியாது. ஒரு மலையை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமாக, இதுக்கு பேர் தான் ஆக்கத்திறன், கிரியேட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. இதைத்தான் நீங்கள் பசங்கிட்ட வளர்க்கணும். இந்த ஆசிரியர்களை சொல்கிறத தான், இந்த மனப்பாடம் பண்ணு, அதை மனப்பாடம் பண்ணுறது மாதிரி ஈஸி உலகத்திலே இருக்காது. புரியுதுங்களா? நான் தான் அதை சொல்ல சரியான ஆள். ஏன்னா நிறைய அவர் சொல்லிட்டாரு, 15 பட்டங்களை வாங்கியிருக்கேன், அப்புறம் என்ன? ஆனால் புத்தகங்கள் எழுதுனது அவருக்கு தெரியாது. என்னுடைய புத்தகம் ஆந்திராவில் திராவிட பல்கலைக்கழகத்தில் சிலபஸாக இருக்குது. சமீபத்தில் MS விசுவல் கம்யூனிகேஷன் ஏன் படித்தேன்னு அவர் சொல்லிட்டார். ஏதோ நான் வந்து கல்வி தொலைக்காட்சியோடைய செயல் அலுவலராக முதல் இந்த நம்ம எஜுகேஷன் டிவியோட ஆஃபீஸர், ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்தேன். இந்த விசுவல் கம்யூனிகேஷன் படித்தோம், மீடியா படித்தோம், வந்த கிராப்லாம் வெட்டிக்கிட்டு என்கிட்ட ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுதானே அப்படின்ட்டு நான் பாரதியாரில் போட்டு MS விஸ்கா முடித்தேன். உச்சகையோட நெல்லி இசைன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். என்னுடைய 7 பாட்டு, நேற்று மட்டும் ஒரு சிவன் பாட்டு போட்டேன், 6000 வியூஸ் போயிருக்கு. பேர் நெல்லி இசை. நெல்லின்னா இங்கே தருமபுரி நெல்லிக்காய், அவ்வளோதான். ஒரு உண்மைன்னா ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுறதை பாருங்கள். ஆசிரியர்களுக்கு தான், மாணவர்களுக்கு தான், பெற்றோருக்கு தான். நீங்கள் என்றைக்காவது பையனுக்கு கதை புத்தகம் வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு கேள்வி. நீங்கள் என்றைக்காவது புரோட்டா வாங்கி கொடுக்குறீங்க, சிக்கன் 65 வாங்கி கொடுக்குறீங்க, சில்லி சிக்கன் வாங்கி கொடுத்துக்கிறீங்க. என்றைக்காவது அம்புலி மாமா, சம்பக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? ஏங்க, உலகத்தில் லாசாராமிர்தம், கந்தசாமி, தோப்புல் முகமது மீரான், தி ஜனநாயகராமன், ஜெயகாந்தன், ஜெயமோகன், ஜெயரதன், இவங்கெல்லாம் தமிழ் எழுத்தாளர்கள். எர்னஸ்ட் ஹெமிங்வே, அலெக்சாண்டர் டூமாஸ், வால்டர் ஸ்காட்டு, சார்லஸ் டிக்கன்சன், மக்சிம் கோர்கி, லியோ டால்ஸ்டாய், இவர்கள்லாம் ஆங்கில எழுத்தாளர்கள், ஐரோப்பிய எழுத்தாளர்கள். இப்போ உலகம் பூரா தெரிஞ்சதுனால தான் அவங்கள நான் பார்த்ததில்லை, அவங்க பேரை சொல்கிறேன். உங்கள் பையன் அப்படி உலக புகழை பெற வேண்டுமானால் அவனுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். ஒரு பள்ளி நல்ல மாணவனை உருவாக்குகிறது, ஒரு நூலகம் தான் நல்ல மனிதனை உருவாக்குகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவங்க பையனுக்கு படிக்கிறதுக்கே கொடுக்காம, எதையுமே வாங்கி கொடுக்காம, படிட்டானே என்ன படிப்பான்? நான் உங்களையெல்லாம் குறைய சொல்லலை. என்னுடைய பள்ளி பருவத்திலே இந்த நாவல் எங்கள் வீட்டில் எல்லாருமே படிப்போம். இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் என்றால், இந்த நிலையை எனக்கு நான் நிறைய உங்கள் எக்ஸாமினேஷன் ஒன்றுங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணுறதை பற்றிலாம் நான் பேசக்கூடாது. ஏன்னா இந்த கோவியட்டில் ஒரு பேட்ச் இருந்தது தெரியுமா? ஆல் பாஸ் போட்டாங்க தெரியுமா? 40 லட்சம் பேருக்கு ஆல் பாஸ் போட்டோம். இந்த ஆல் பாஸ் கையெழுத்தில் எங்கள் கையெழுத்து தான் இருக்கும். நான் இப்போ எக்ஸாமினேஷனு அந்த கையெழுத்து போகிறதுக்கு முன்னால் ரொம்ப டல்லாக இருந்தேன். நானும் கோவிட்டில் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துட்டு இருந்தேன். எங்கள் டெப்டி டைரக்டர் கேட்டாங்க,
ஏங்க சார் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, இந்த படிக்காத பையனுக்கெல்லாம் மார்க்கில் கையெழுத்து போடலான்னு டல்லாக இருக்கீங்களா, ஆல் பாஸ்ன்னுட்டு. அது இல்லைம்மா பின்ன ஏன் டல்லாக்குறீங்கன்னு கேட்டாங்க. வருத்தமாக இருக்கீங்கன்னு. இந்த சனி முடித்த கொரோனா நான் படிக்கும்போது வள்ளியம்மான்னு. என்ன இப்போ எங்கே பார்ப்பாங்களோ அதில் படித்தாங்க காலேஜில். அவள் பேசும்போது நான் கொரோனா பேச்சுங்கிறான். ஏங்க நான் இன்னைக்கு நீங்கள் ஃபார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஃபார்மலில் இருக்கேன் நான். ஆக்சுவலாக அவர் சொன்னார் இப்போ நான் ஃபார்மல்னால் யார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியல, நான் விரும்பி தான் எங்கள் அமைச்சர்கிட்ட கேட்டு தான் இதில் இருக்கேன். ஔவையார் தெரியுமா உங்களுக்கு? ஔவையார் தெரியுமா? கம்பர், இளங்கோ, கபிலர், திருவள்ளுவர் இவங்களாம் தெரியல. இவங்களாம் ஃபார்முலா படிச்சிருப்பாங்களா, நான் ஃபார்முலா படிச்சிருப்பாங்களா? நான் ஃபார்முலா. பையன் கரெக்டாக சொல்லிட்டான், நான் ஃபார்முலா படிச்சிருப்பாங்க. நீங்களாம் ஃபார்முலா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. என்னென்னா நான் ஃபார்முலா படித்தவங்க எழுதின புத்தகத்தை நீங்கள் ஃபார்முலா படிக்கிறீங்க. திருக்குறளாகட்டும், கம்பராமன், இவங்களாம் அந்த காலத்தில் எந்த விதமான வாய்ப்பு வசதியும் இல்லாமல் படித்து சமூகத்தில் உயர்ந்த நிலை எழுதுகிறார். கல்வி தானே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நான் என்னை கூப்பிட்ருக்காங்க, என்னென்ன அவங்க என்னுடைய குடும்பத்து உறவினர்கள் போல், அவ்வளோதான். ஏன்னா இந்த பள்ளி துவங்கும் போது நான் இங்கே சிஓவாக இருந்தேன். புரியுதுங்க? ஏற்கனவே இதுக்கு முன்பு வந்திருக்கிறேன். நீங்களெல்லாம் உங்கள் குழந்தைகளை இன்றே வச்சுங்க லட்சியத்தோட போனீங்களா? ஏதாவது கதவுக்கு படிச்சிங்களா? அம்பளிமாம் படிச்சா, டெல்மிவை படிச்சு, நீங்கள் உங்களுக்கு சின்ன விஷயங்களை சொல்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு இதெல்லாம் வருது. வாதியாரங்களுக்கே சொல்கிறதா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, டெக்கான் கரானிகள், டெக்கான் ஹெரால்டு பேப்பர் வருது. இன்னும் பேப்பரையே வாங்கி படிக்கலை. பேப்பரில் வாங்கி படிக்கிறவங்க புத்திசாலியா இல்லை பேப்பரே வாங்காதவங்க புத்திசாலியா? வாங்கி படிக்கிறவங்க புத்திசாலி. சரி, பேப்பரில் வாங்கி படிக்கிறவங்க புத்திசாலினா அதில் எழுதுறவங்க புத்திசாலி தானே? அவன் ஒரு புத்திசாலி. அதை எழுதுறான்னா அதை எடிட் பண்ணி போடுறான், அதை விட பெரிய புத்திசாலி தானே? இந்த 3 புத்திசாலியோட இன்னும் பேப்பரே வாங்காத உங்கள் பசங்க போராடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் படிக்கிற ஒரு சமயம். இன்றைக்கி சொல்கிறாங்க நான் டாக்டர் இன்ஜினியரில் பெருசாக நான் எதுக்கல, ஏன்னா என் குழந்தைங்களுக்கு மெடிக்கல் பிடிக்கல. ஆனால் ஒருத்தர் 2 பேருமே இவர் சொன்னார் 490 தான். எங்கள் பிள்ளைங்களாம் 10 ஸ்கூலில் படித்தாங்க. நான் எங்கெல்லாம் சிஓ போகிறேன்னா அங்கெல்லாம் படிப்பாங்க, அவ்வளோதான். ஒருத்தி டோஃபல் ஜிஆர்னு ஒரு படித்தா, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா. இங்கே யாரோ சொன்னார் என் பாப்பா கெமிக்கல் இன்ஜினியர், கெமிக்கல் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்த்த மாட்டேன்ட்டேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். டோஃபல் ஜிஆர் எழுதுனா 5 அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் 3 லட்ச ரூபா ஸ்டைஃபண்டு. 21 வயசுலேயே அவள் போயிட்டா. 22 வயசு தான் இப்போ அவளுக்கு. மாதம் 1 லட்ச ரூபாய் எனக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். நான் 1 லட்ச ரூபாய் ஒரு 10 வருஷம் வேலைக்கு போன போகிற தான் மொத்தமாக பார்த்தேன். டோஃபல் இருக்குது, ஜிஆர்இ இருக்குது, ஐலெட்ஸ் இருக்குது, இவ்வளோ எக்ஸாமினேஷன் இருக்குது. பிடெக் முடித்தவொடனே இன்டகிரேட் பிஜிஹெச்டி டாக்டரேட்டு. சார் சொன்னார் இன்னொரு பாப்பா வாஜிராமரவியில் சிவில் சர்வீஸ்க்காக தான் இருக்கன்னுட்டு இருக்கா, எக்கனாமிக்ஸாக ஆர்கிடெக்சர். நிறைய கோர்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் பையனை தயார் பண்ணுங்கள். சார் கூட சொன்னார் டிஎன்பிசிக்காக நான் ஏதாவது கோச்சிங் ஆரம்பிக்கலாமான்னு. ஏனென்றால் என்னிடம் இருந்து 4000 பேர் வேலைக்கு போயிட்டான். தருமபுரியில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட் தான் இருப்பான். ஆக பெற்றோர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தான் அட்வைஸு, நீங்கள் தான் திருந்தணும். நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் படிடா என்னங்க டிகிரி சர்டிஃபிகேட்லாம் என்ன யூஸு? நாலேஜ் இல்லாமல் என்ன யூஸு? பாட்டே எழுத தெரியாமல் தமிழ் படித்து என்ன பயன்படுவேன்? நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஆகணும், கவிஞன் ஆகணும், ஓவியன் ஆகணும், பாடகன் ஆகணும், நாடகாசன் ஆகணும், நடிகன் ஆகணும்னு சொல்லுங்கள். இன்னொருத்தர் தான் ஒரு பையனுக்கு எப்போ பார்த்தாலும் படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் இந்த டாக்டர் பார்த்தாரு, என்ன எப்போ பார்த்தா படம் கிரிக்கிட்டே இருக்க, நீ என்னை போல் டாக்டராக வேண்டாமான்னார். அவன் சொன்னான் நான் ஓவியனாகணும்னு ஆசையாக இருக்கிறேன். நீ சிறந்த ஓவியனாக இருந்தால் என்னை அழகாக வரைந்து காட்டேன் என்றார். 10 நாளில் வரைஞ்சிட்டு வானார். போனால் வரல. 12ஆம் நாள் இவரே போய் தேடி போனார். என்னப்பா என்ன உன்னை காணோம் அப்படின்னு கேட்டார். ஐயா உங்களை தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், பாருங்கள் வரைந்ததெல்லாம் கீழே இருக்குது அப்படின்னா. எடுத்து பார்த்தாரு, சரியாக தான் வரைஞ்சிருக்கேன், நீ ஏன் வரலன்னாரு. அன்றைக்கு நீங்கள் என்னிடம் சொல்லும்போது உங்கள் முடி 10 முடிகளோ 12 முடிகள் காட்டில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அது என்னைக்கு நினைவில் இல்லை, இப்பொழுது நினைவுக்கு வந்துவிட்டது. 12 முடிகள் அதையும் சேர்த்து சரியாக வரைந்திருக்கிறேன் என்றான். அவன்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். அவன் படத்தை எல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க, உங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்க. அவன் தான் டாம் அண்ட் ஜெரி, மிக்கி மவுஸ்ன்னு சொல்லிட்டு வால்ட் டிஸ்னி. அவரும் ஒன்றும் பெருசாக இல்லை, தன் திறமை மூலமாக உலகத்தில் பேர் டிஸ்னி லேண்டு தான். இன்றைக்கி படம் டிஸ்னி பிக்சர்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. ஒருத்தன் ஒன்றும் இல்லை, நிலக்கரியை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கேட்குறாங்க என்ன நின்றுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிற, நிலக்கரி வெட்டுக்கிற ஃபோர்மன், நான் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க போகிறேன், அந்த இயந்திரத்துக்கு இந்த நிலக்கரியை வச்சு நான் வண்டி ஓட்ட போகிறேன்னா எத்தனாயிரம் நிலக்கரி போட்டு வண்டியில் ஏற்றுவேன், 10,000 டன் சேர்த்துவேன்னா. 10,000 டன் ஏற்றுனா வண்டி ஓடுமாடான்னா, இல்லை அதை கண்டுபிடிக்க போகிறேன்னா. அப்படி 10,000 டன் நிலக்கரியை ஏற்றி நீராவி என்ஜினை கண்டுபிடித்து அந்த வண்டி ஓடுவதற்கு 2 தண்டவாளையும் கண்டுபிடிச்சவன் தான் ஸ்டீவன்சன். புரியுதுங்களா? ஆர்எல் ஸ்டீவன்சன். அவரும் ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபோர்மேன். உங்கள் பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள்.
தயவு செஞ்சு அவன் கவினாகட்டும், இசைனனாகட்டும், ஓவியனாகட்டும், பாடகனாகட்டும், நாடகாசினாகட்டும், நடிகராகட்டும், நான் வந்து நல்லா படின்னு யாரையும் சொல்லதே கிடையாது. நல்லா படி, வாழ்க்கையிலே திறமலை வளர்த்து கொண்டு நீ வாழ்க்கை உயர வேண்டும். எங்களுக்கு தெரியும், இளையராஜா தெரியுமா உங்களுக்கு? இளையராஜா தெரியும், ரகுமான் தெரியும், சச்சின் டெண்டுல்கர் தெரியும், கங்கை அமரன் தெரியும். கங்கை அமரன் நானும் ஒரு ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டோம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவங்களாம் யாரும் SSLC பாஸ் பண்ணாதவங்க. திறமைகளை வளர்க்க வேண்டும். வளர்க்கக்கூடிய நிறுவனமாக இந்த கல்விக்கூடம் இருக்க வேண்டும். வெறும் 10வது 12வது பாஸ் பண்ணுறதை பற்றி எனக்குலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு. காலேஜ் போனால் அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஆனாலும் வேலைக்கு போகணும். வேலைக்கு ஸ்கில் இல்லாமல் இப்போ எடுக்காது. திறமை இல்லாமல் யாரையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பெற்றோர்களே. ஆக நீங்களாம் கவனத்தோடு இருக்கணும். நிறையா அட்வைஸ் பண்ணலாம். சரி, நேரம் பசங்களுக்கு கலை நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆக உங்களுக்கு சின்னதாக ஒரு கதையை சொல்லி முடிக்கலான்னு இருக்கிறேன். இது ஒரு கோடை காலம். திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது. எல்லோரும் வயல்களுக்கு இளைஞர்கள்லாம் தானியங்கள் விதைக்கு போகிறாங்க. ஒரு வயதான முதியவர் மட்டும் கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி கனிதரும் மரக்கன்றுகள் நட்டு கொண்டு இருக்கும்போது இளைஞர்கள் கிண்டலாக பேசிக்கொண்டு செல்கிறார்கள். என்றைக்கு இது வளர்ந்து மரமாகி பூவாகி காயாகி கனிதரும் அதை உண்ணலாம் என்று எண்ணுகிறார்களா என்று கிண்டலாக பேசிக்கொண்டு செல்கிறார்கள். மாலை முழுதும் இளைஞர்கள் தானியங்களை விதைத்து விட்டு திரும்ப வரும்போதும் அந்த வயதான முதியவர் கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டு இருக்கிறார். அப்போது இளைஞர்கள் அந்த முதியவரை பார்த்து கேட்கிறார்கள், என்ன பெரியவரை, என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அன்பர்களே, நான் கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். இது என்றைக்கு வளர்ந்து மரமாகி பூவாகி காயாகி கனிதரும் அதை உண்ணலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று கிண்டலாக கேட்டார்கள். அவர் சொன்னார், இல்லை என்பர்களே, இது வளர்ந்து மரமாகி கனிதரும் பருவத்திலே நான் உயிரோடு நிற்க மாட்டேன் என்று தெரியும். ஆனால் எனது முன்னோர்கள் நான் உண்டு அனுபவித்து ரசித்து மகிழ பல்வேறு கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்கள். அதன் நன்றி கணனாகத்தான் இது கனிதரும் மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன் என்றார். அப்படி ஒரு நல்ல கனிதரும் மரமாக இந்த மங்களம் கல்வி நிறுவனம் வளர வேண்டும். அந்த மரத்திலே விளையக்கூடிய கல்வி கனிகளாக, அறிவு கனிகளாக, வாழ்க்கையின் வெற்றி கனிகளாக அந்த மாணவ செல்வங்கள் வளர வேண்டும் சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir. That was truly heart-touching. It is rare to hear a speech that carries so much sincerity and warmth. Thank you for reminding us of the values that truly matter. You have set a beautiful tone for the rest of our evening. சிந்திக்க வைக்கும் கருத்துகளையும் ஊக்கமளிக்கும் அறிவுரைகளையும் வழங்கிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.